மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் தற்போது ராகுல் காந்தியை சந்தித்து இருவரும் பேசியிருக்கின்றனர். வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியாவும் ராகுல் காந்தியை சந்தித்த அந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றது. குத்துச்சண்டை வீராங்கனை வினேஷ் போகத் தேர்தலில் களம் காண்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் ராகுல் காந்தியுடனான சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் 100 கிராம் எடை மிகுதியாக இருந்ததன் காரணமாக அவருடைய பதக்க வாய்ப்பு என்பது பறிபோனது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடைய நேரான சிறப்பு செய்தி முகிலன் விவரம் என்ன? முகிலன் விவரம் என்ன? தற்போது இந்த சந்திப்புக்கான பின்னணி என்ன? மிக ஒரு முக்கியமான சந்திப்பாக இதை நாம் பார்க்க வேண்டும். தற்போது இருவரும் வினேஷ் போகத் அவர்களும் பஜ்ரங் புனியா இருவருமே தற்போது ராகுல் காந்தியை சந்தித்திருக்கின்றனர். அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வேணுகோபால் ஆகிய இருவரையுமே டெல்லியில் சந்தித்திருக்கின்றனர். இது இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த சந்திப்பு நடைபெறுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே இது தொடர்பாக அதாவது ஒலிம்பிக்கிலிருந்து அவர்கள் நாடு திரும்பியவுடனே ஹரியானாவின் காங்கிரஸ் தலைவர் திபேந்திர ஹூடா அவர் வினேஷ் போகத்திற்கு நாடாளுமன்ற ஒரு எம்பி சீட் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது. தற்போது இருவருமே வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா இருவருமே ராகுல் காந்தியை சந்தித்திருக்கின்றனர். அவர்கள் காங்கிரஸ் சார்பில் இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமாக வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா இருவருமே இந்த விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இந்த ரஸ்லிங் யூனியன்ல பெரும் பிரச்சனை ஏற்பட்ட போது, இந்த பாலியல் பிரச்சனையில் ஏற்பட்ட போது அங்கு இந்த போராட்டத்தில் இருந்த வீரர்களுக்கு ஆதரவாக இருவருமே இறுதி வரை பேசியிருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல இவர்களுக்கு ஹரியானாவில் ஒரு முக்கியத்துவம் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதனாலேயே இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருவருமே தற்போது ராகுல் காந்தியை சந்தித்திருக்கின்றனர். இருவருமே காங்கிரஸ் சார்பில் இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. கடந்த சில தேர்தலில் ஓய்வு ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு குத்துச்சண்டை போட்டியில் நீடிப்பு தொடர்பாக சூசகமாக ஓய்வை அறிவித்திருந்த வினேஷ் போகத் சில நாட்களுக்கு பின்பு தன்னுடைய போராட்டம் தொடரும் என்று ஒரு சூசகமான ஒரு பதிவேற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விரிவான தகவலை பற்றி முகிலன் உங்களுடைய தகவலுக்கு நன்றி.